நாவலாசிரியர் சித்ரா பாலசுப்ரமணியன் வழங்கும் பக்தி யூடியூப் சேனலின் ஆன்மீக பயணம். இன்று நாம் பார்க்கப் போகும் கோவில் கும்பகோணத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இந்த கோவிலை பற்றி சில குறிப்புகளை நாம் கோவிலை தரிசித்து கொண்டே பார்க்கலாம். 1000 வருடத்திற்கும் மிக பழமையான கோவில். இப்பொழுது அங்கே புனரமைப்பு வேலைகள் ஆரம்பித்துள்ளார்கள். இதோ தேர் வேலை அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கோவிலில் இருக்கும் லிங்கம் ஸ்வயம்பு கோணேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். அம்மன் பெரிய நாயகி. இங்கே இருக்கும் தீர்த்தம் அமிர்த தீர்த்தம். தலவிருட்சம் வாழை. திருஞான சம்பந்தர் மற்றும் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஸ்தலம். இங்கு இருக்கும் முருகனை அருணகிரிநாதர் திருப்புகழில் போற்றி பாடியுள்ளார். மேற்கு நோக்கி அமைந்த கோவில் இது. கோச்செங்கன் சோழனால் புனரமைக்கப்பட்ட கோவில் இது. பிரளயத்திற்கு பிறகு உயிர்கள் முழுவதும் அழிந்துவிடக்கூடாது என்று ஒரு அமிர்த குடத்தில் சில உயிர்களை வைத்து மூடி சர்வேஸ்வரன் லிங்கம் ஒன்றையும் அதன் மீது பதித்து பாதுகாப்பாக வைத்தான். ஆனால் நாலாவட்டத்தில் அதன் மீது புற்று வளர்கிறது. கருட பகவான் தன் மூக்கால் அந்த புற்றை விலக்கி சிவலிங்கத்தை வெளிப்படுத்த அந்த நேரத்தில் நேரம் கனிய வேடமணிந்த சிவபெருமான் தன் அம்பால் குடத்தை பிளக்க அது 3 பகுதிகளாக விழுகின்றது. அடிபாகம் விழுந்த இடம் கும்பகோணம், அதுவே கும்பேஸ்வரன் கோவில். நடுப்பாகம் விழுந்த இடம் சாக்கோட்டை. அங்கு இருக்கும் பகவான் அமுதகலேஸ்வரர் என்று போற்றப்படுகின்றார். குடத்தின் முகப்பு, அதாவது வாயில் விழுந்த இடம் குடவாசல் என்று அழைக்கப்படுகின்றது. அந்த கோவிலைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். கோவில் பெயர் குடவாசல். இது மாடக்கோவில் என்று அழைக்கப்படுகின்றது. ஏனென்றால் சில படிகள் நீங்கள் மேலே ஏறி சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும். இதோ நான் மேலிருந்து வீடியோ எடுத்துள்ளேன். கீழே அம்மன் சன்னதி உள்ளது. அம்மன் பெயர் பெரிய நாயகி. இதோ நாம் இப்பொழுது கோவிலை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றோம். மேல்தளத்திலே ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. கும்பகோணம் சுற்றி எப்பேற்பட்ட ஸ்தலங்கள் உள்ளது. பார்க்க பார்க்க பிரமிப்பாக இருக்கின்றது. இப்படி ஒரு பழைய கோவில், பாழடைந்த கோவில் என்று நான் வருத்தப்பட்டு கொண்டிருந்த நேரத்திலே ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், இப்பொழுது அதற்கு குடமுழுக்கு நடப்பதற்காக அங்கே வேலைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கோவில் உள்ளே செல்லும்போது ஒரு பழைய காலத்து தேங்காய் உரிக்கும் ஒரு அமைப்பை நான் பார்த்தேன். அதையும் நான் உங்களுக்கு காட்டுகின்றேன். இதோ சிவபெருமானின் தரிசனம். 18 படிகள் கொண்ட திருக்கோவில் இது என்பதை இந்த ஓவியம் நமக்கு காட்டுகின்றது. கோபுரத்தில் உள்ள சிலைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதோ நடராஜர் சன்னதி. அடுத்ததாக நாம் கோவிலுக்கு வெளியே இருக்கும் அமிர்த தீர்த்தத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொழுநோய் முதற்கொண்டு இங்கே ஸ்நானம் செய்தால் தீர்ந்து விடுகின்றது என்பது ஐதீகம்.
ஓம் நமச்சிவாய. மாடக்கோவிலை நாம் இப்பொழுது பார்த்து விட்டோம். அடுத்ததாக இன்னொரு கோவிலுக்கு செல்வதற்காக பிரயாணத்தை ஆரம்பிக்கின்றோம். உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன். ஓம் நமச்சிவாய. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.